ஞாபகம் வருது. Come on, without turning the pages of Bible. பைபிளை திறக்காம சொல்லுங்க பாப்போம். Daniel 11:32. தானியேல் 11:32. But the people that do know that God shall be strong and do exploits. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் பலன் கொண்டு அதற்கேற்றபடி பயங்கரமான காரியங்களை செய்வார்கள். Hallelujah. Hallelujah. Somebody shout amen. யாராவது ஆமென் என்று சத்தமாய் சொல்லுங்க. I am really excited this morning. How many of you? உண்மையிலே அடியேன் பரவசத்தோடு காணப்படுகிற எத்தனை பேர் பரவசம் அடைந்திருக்கிறீர்கள்? But the people that do know that God shall be strong and do exploits. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் பலன் கொண்டு அதற்கேற்றபடி பயங்கரமான காரியங்களை செய்வார்கள். Hallelujah. Hallelujah. Can I ask you this morning? உங்களை பார்த்து அடியேன் கேட்கட்டுமா? Sister, brother, where is your strength? சகோதரியே உங்க பலன் எங்க இருக்குங்க? Where is your strength? உங்களுடைய பலன் எங்க இருக்கிறது? Amen. Not in what you have. Your strength is not in what you have or possess. நீங்கள் கொண்டிருக்கிறவைகள் உரிமை என்று சொல்லி நீங்கள் உரிமை பாராட்டுகிறவைகளில் உங்களுடைய பலன் இல்லை. Your strength is in what you know. உங்களுடைய பலன் நீங்கள் அறிந்திருக்கிறவையில் இருக்கிறது. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Your strength is not in what you have. Your strength is in what you know. உங்களுடைய பலன் நீங்கள் கொண்டிருக்கிறவைகளில் அல்ல, உங்களுடைய பலன் நீங்கள் அறிந்திருக்கிறதில் இருக்கிறது. Where is your strength? உங்களுடைய பலன் எங்க இருக்கிறது? Not in your bank balance, my friend. என் நண்பரே, உங்களுடைய வங்கி கணக்குல மிச்சம் இருக்கிற பணத்தை சார்ந்து இல்ல. Not in your education. உங்களுடைய படிப்பு சார்ந்து அல்ல. Not in your experience. உங்களுடைய அனுபவத்தை சார்ந்து இல்லை. Not in your influence. உங்களுடைய செல்வாக்கை சார்ந்து இல்லை. Not in your skill. உங்களுடைய திறனை சார்ந்து இல்லை. Your strength is in knowing your God. உங்களுடைய பலனானது உங்கள் தேவனை அறிகிறதில் தான் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Not because you know a VIP. No. ஒரு முக்கிய புள்ளியை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறதுனால அல்ல. That's not your strength. அது உங்களுடைய பலன் அல்ல. Your strength is because you know your God. உங்களுடைய பலன் உங்கள் தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் சாத்தியமாகிறது. Amen. ஆமென். Some people think, சில பேர் நினைக்கிறாங்க, oh, I know that person. அந்த நபர் எனக்கு நல்லா தெரியுங்க. I know that commissioner. அந்த கமிஷனர் ஐயாவை நல்லா தெரியும். I know that MLA. அந்த எம்எல்ஏ எனக்கு நல்லா தெரியும். No, my friend. இல்லங்க. He himself is a weak, fragile person. We don't know when he will, cease to breathe. அந்த நபர், அந்த கமிஷனர், அந்த எம்எல்ஏ அவரே பலவீனமானவர். எப்போது உயிர் போகணும் அவருக்கே தெரியாது. Your strength is not in knowing somebody. Your strength is in knowing your God. உங்களுடைய பலன் இந்த மனுஷன் அந்த மனுஷிய அதை அறிந்து கொள்வதில்லை, உங்களுடைய பலன் உங்கள் தேவனை அறிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Receive God's word as a child. I know some of you